வெல்கம் டு HTAS யூடியூப் சேனல். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி லெசன் 8ல உள்ள ஷார்ட் ஆன்சர் 6th சப்டிவிஷன்ல உள்ள ஷார்ட் ஆன்சர் செகண்ட் क्वेश्चन பார்க்க போறோம். A is a silvery white metal. சில்வரி ஒயிட்னா சில்வர் போன்ற ஒயிட் கலர்னு அர்த்தம். சில்வர் நம்மளுக்கு தெரியும்ல, கோல்டு சில்வர்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த சில்வர் வெள்ளின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த ஒயிட் கலர் போல இருக்கிற ஒரு மெட்டல் A. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்றது அலுமினியம்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த A என்ற பொருள் வந்து இது மாதிரி ABC எல்லாம் கொடுத்துருக்காங்களா, இதை வந்து சர்க்கிள் பண்ணிக்கங்க, அப்பதான் டிஃபரன்ஸ் தெரியும். A கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன், அது வந்து ஆக்சிஜன் கூட சேருதான் டு ஃபார்ம் B என்ற ஒரு புது பொருள் சேருது அட் 800 டிகிரி சென்டிகிரேட். இது டெம்பரேச்சரை குறிக்குது. அந்த டெம்பரேச்சர் வந்து இங்க சென்டர்ல இங்க ஈக்குவேஷன்ல எழுதிக்கணும். இந்த டெம்பரேச்சர்ல ஏவும் ஆக்சிஜனும் ஜாயின் ஆகும்போது சேரும்போது கம்பைன் ஆகும்போது, கம்பைன்னா ஜாயின் ஆகுது, சேருதுன்னு அர்த்தம். நமக்கு B என்ற பொருள் கிடைக்குது. அந்த B என்ற பொருள் வந்து இங்க கம்மா கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்ப இதுல B தான் சொல்றாங்கன்னு அர்த்தம். The alloy of A is used in making the aircraft. B என்றது A உடைய அலாய்னு சொல்றாங்க. அலாய்னா அதை கலக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற பொருள்னு அர்த்தம், அதனுடைய கலவைன்னு அர்த்தம். அலாய் ஆஃப் ஏனா இந்த அலாயில இந்த பொருள்ல A உடைய கலவையும் இருக்கு. இதை எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏர்கிராஃப்ட், இந்த பிளேன்லாம் இருக்குல்ல அதுல யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இதுல ஏவையும் பியையும் கண்டுபிடிக்கணும். எப்பவுமே இந்த ABC அது மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னா சர்க்கிள் பண்ணிங்க, உங்களுக்கு கொஸ்டின் படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஸோ சில்வரி ஒயிட் மெட்டல் வந்து அலுமினியம், இது நம்மளுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். இதுல அலுமினியம்ன்றது A, அது கீழே ஏன்னு போட்டிருக்கேன் பாருங்க, பிளஸ் ஆக்சிஜன் கூட சேருது, இந்த டெம்பரேச்சர்ல ஜாயின் ஆகுது. இப்ப இது ஜாயின் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அலுமினியம் 2O3, அலுமினியம் சம்பந்தமான ஒரு ஆக்சைடு கிடைக்குது. அது அலுமினியம் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பொருள் கூட ஆக்சிஜன் சேர்ந்ததுன்னா அதை ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப பேசிக். எந்த ஒரு எலமெண்ட் கூட ஒரு ஆக்சிஜன், அதாவது ஆக்சிஜன் எலமெண்ட் ஜாயின் ஆகுதோ, எந்த ஒரு எலமெண்ட் கூட ஆக்சிஜன் ஜாயின் ஆகுதோ, அந்த சேர்ந்த அந்த மொத்தமா சேருதுல அந்த பொருளை வந்து ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம போன சம்லையும் பார்த்தோம் காப்பர் ஆக்சைடு, காப்பர் சம்பந்தமான ஆக்சைடுலாம் பார்த்தோம். இந்த சம்ல அலுமினியம் ஆக்சைடு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதை எழுதிட்டோம். இப்ப ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு க்ளூ வந்து இந்த ஈக்குவேஷன்ல ஆக்சிஜன் தான். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஆக்சிஜன் 2 இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல ஆக்சிஜன் 3 இருக்கு. இது ரொம்ப முக்கியமான சம். இது மாதிரி டிஃபரெண்டா இருக்கும்போது என்ன பண்ணணும்னா 2 into 3, அதாவது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். 6ன்னு வருமா, அப்ப இத மொத்தமா 6ன்னு மாத்தணும். அப்ப என்ன பண்ணும், இது கூட 3ன்னு போட்டா 6 ஆயிடுமா, 3 2s are 6. இத இப்ப 6ன்னு மாத்தணும். அப்ப இதுக்கு முன்னாடி 2ன்னு போடணும். 2 3s are 6, 3 2s are 6. அலுமினியம் எவ்வளவு இருக்கு, 2 2s are 4. அப்ப இங்க 4ன்னு போடணும். ஏஎல்னா அலுமினியம், அந்த ரெண்டு லெட்டரும் சேர்த்ததா அலுமினியம். இப்ப நம்மளுக்கு வந்த ஆன்சர் எல்லாம் பார்த்தோம்னா ஏ வந்து ஏஎல், ஏ என்ற அந்த எலமெண்ட் வந்து ஏஎல் அலுமினியம், பி என்றது AL2O3 அலுமினியம் ஆக்சைடு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேலன்சிங் ஈக்குவேஷன் நம்ம இதிலே பார்த்துட்டோம்.